தரிசனத்தை தேடி ஓட தேவையில்லை. உன்னை தேடி தரிசனங்கள் கடந்து வரும். நீ ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறுடா. மனுஷனா மாறு. மனுஷனா யாரு? ஆதாம். ஆதியில ஒருத்தவன் அந்த பழத்தை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தால, பழத்தை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருந்தான்ல, அந்த மனுஷனா மாறு. அவனுக்கு வியாதினா என்னன்னு தெரியாது, அவனுக்கு மரணம்னா. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த சண்டே சர்வீஸுக்கு வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள் கடந்து வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை பாடி துதித்து அவரை ஆராதனை செய்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இதனால் பயன்பட நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வரும்போது, அவருடைய வார்த்தை நம்மளுக்கு நேராக வரும்போது ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அந்த வார்த்தை இப்போ நான் இங்கே பிரசங்க பீடத்திலேருந்து நான் என்ன வார்த்தையை பேசுகிறேனோ அது உங்களுக்குள் பலிக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது பேசப்படுகிற வார்த்தைகள் எதுவும் சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது தேவனால் உண்டான வார்த்தைகள் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் நம்பும்போது அது உங்களுக்கு அப்படியே நடக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ விசுவாசத்து தான் வாக்கு தத்தங்களை சுகந்தரித்து கொள்கிறார்கள். விசுவாசித்து வாக்கு தத்தங்களை சுகந்தரித்து கொள்கிறார்கள். ஸோ இப்போ நீ விசுவாசிக்கும் போது நான் சொல்கிற வார்த்தைகளை வீட்டுக்குள்ளே சண்டை நடந்து கொண்டிருக்கிறல்ல, இந்த நேரத்தில் நீ இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களை உன்னால் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று நான் சொல்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உன்னால் சுதந்திரித்து கொள்ள முடியும். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கணும். ஸோ வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்வது மிகவும் கடினமான விஷயங்கள் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நீ விசுவாசிச்சா போதும், தேவனுடைய மகிமையை உன்னால் காண முடியும் என்று நான் சொல்கிறேன். நீ விசுவாசிக்கும் போது தேவன் மகிமைப்படுகிறார். ஸோ அந்த மகிமையை உன்னால் பார்க்க முடியும் என்று நான் சொல்கிறேன். ஸோ இந்த சண்டே சர்வீஸுக்கு மீண்டும் ஒரு விசையாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறத நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் அவர் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி இப்போ வந்திருக்கிறோம்ல, நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம்ல, இது ஏதோ எதர்ச்சியான பார்வையான வீடியோலாம் கிடையாதுங்க. இது தேவன் உங்களை பார்க்க வைக்கிற வீடியோ. தேவன் உங்களை பார்க்க வைக்கிறாரு. இந்த வீடியோ மூலமாக ஏதோ ஒரு சத்தியத்தை உனக்குள்ள அவர் புஷ் பண்ண விரும்புகிறார். ஏதோ ஒரு சத்தியத்தை உனக்குள் தள்ளிவிட விரும்புகிறார். நம்மளுடைய ஆண்டவர் தள்ளிவிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். மற்ற ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பார்கள், அவர் தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறார், அவர் தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் உன்னை தள்ளிவிட்டாலும் சேனைகளின் கர்த்தர் உன்னை தள்ளி விடுவது இல்லை என்று பிரசங்கிகள் பிரசங்கித்தது உண்டு. அதை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் ஒரு தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் உன்னை தள்ளி விடுகிற தேவன். என்னடா இது, எல்லா ஊழியக்காரர்களும் நம்மளை தள்ளி விடாத தேவன் தான் சொல்லுவாங்க. இந்த தம்பி என்ன புதுசாக சொல்கிறாரு, தள்ளி விடுற தேவன் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த சத்தியத்தை நான் முழுசாக சொல்ல விரும்புகிறேன். அவர் தள்ளி விடுகிற தேவன் என்றால் அவர் சமூகத்தில் உன்னை தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சமூகத்தில் உன்னை தள்ளி விடுவார். நீ அவர் சமூகத்தில் இல்லாமல் வெளியே நின்றுக்கலாம். அவர் சமூகத்தில் இந்த நேரத்தில் உன்னை தள்ளி விடுகிறார். இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்ஸுக்குள்ள உன்னை தள்ளி விடுகிறார். அந்த மாதிரி ஒரு தேவனை, அந்த மாதிரி ஒரு தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தள்ளி விடாத தேவன் தான். ஆனால் அவருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியே செல்லும் போது அவர் உன்னை அவர் சமூகத்திற்குள் தள்ளி விடுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஸோ அவர் தள்ளி விடாத தேவனாக இருக்கிறார். இந்த மெசேஜில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவர் தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார். உன்னை அவர் தள்ளி விடுகிறார். எங்க தள்ளி விடுகிறாரு? சேருக்குள்ள தள்ளி விடுறாரா, சகதிக்குள்ள தள்ளி விடுறாரா? மற்ற மனிதர்கள் உன்னை சேற்றில் தள்ளலாம், சகதிக்குள் தள்ளலாம், இல்லை ஆபத்தான இடங்களில் தள்ளலாம். ஆனால் அவர் உன்னை அவர் சமூகத்திற்குள் தள்ளி விடுகிறார். அவர் பிரசன்னத்துக்குள்ள தள்ளி விடுகிறார். அவர் பிரசன்ஸுக்குள்ள தள்ளி விடுகிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல
தகப்பன் நமக்கு உண்டு. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உன்னை தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆம், அவர் தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சமூகத்தில் என்னை தள்ளி விடுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை மீண்டும் ஒரு விசையாக இந்த சண்டே சர்வீஸுக்கு வாழ்த்தி வரவேற்கிற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அப்படியே இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஓ இந்த பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மனக்கண்களை எங்களுக்கு ஓப்பன் ஆக்கி தரதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ பிசாசு இத்தனை நாட்கள் மறைத்து வைத்திருந்த ஓ மறைபொருள்களை இப்பொழுது இந்த நேரத்தில் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசு ஒளித்து வைத்திருந்த எல்லா மறைபொருள்களையும் இந்த நேரத்தில் நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக மறைத்து வைத்திருந்த உறவுகள் இந்த நேரத்தில் வெளிப்படுகிறது. உன் சரீரத்தில் இருக்க வியாதிகள் அது மறைந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த வியாதிகள் உன் கண்ணிற்கு தெரிய வருகிறது. இத்தனை நாட்கள் உன் பாடியில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உன் பாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ சுற்றி திரிகிற. அந்த பிரச்சனை என்னன்னே தெரியல, ஆனா உன் பாடி டயர்டாவே இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் அந்த பிரச்சனை என்னன்னு அவர் சொல்லி அதற்கான சொல்யூஷனை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜபத்தின் வேளையில் ஆவியானவர் உன் கூட இடைபெறாரு. உன் கூட இடைபெற்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு ஆளா நீ உன்னை நிப்பாட்டுவார் ஆண்டவரே. இத்தனை மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக நீ ஒரு ஆளா இல்லாம போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிலை நிறுத்துவேன். அவர் சேனைகளின் கர்த்தர் உனக்கு வாக்குரைக்கிறார். நான் உன்னை நிலை நிறுத்துகிற கர்த்தர், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். இத்தனை நாட்கள் நீ தலை குனிந்து வண்ணமாக நடந்திருக்கலாம், உன் தலை தொங்கி போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உன் தலையை நிமிர்த்துகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன் தலை குனிந்த தலையாக இருக்கக்கூடாது. உன் தலையை அவர் நிமிர்த்துகிற தேவன், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உனக்கு வாக்கு பண்ணிட்டார் என்றால் அவர் உன்னுடன் வாக்கு பண்ணுவார் என்று அர்த்தம். அவர் உன் கூட வாக்கு பண்ற டைம், அவர் உன் கூட நடந்து வர டைம் இது. இந்த டைம்ல இந்த வீடியோ நீ எப்ப பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால் ஆண்டவர் உன் கூட வாக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். உன் கூட சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்கு பண்ணுகிறார், உன்னுடன் வாக்கு பண்ணுவாராக என்று சொல்லி ரிபா சந்தரி தொலோ ரிபா சங்கரி கதலரலவா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஆயத்தப்படு. ஒரு யுத்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக சத்துருக்கள் ஒரு வழியாய் கடந்து வருவார்கள். ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏழு வழியாய் துரத்தப்படுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாக அவர் வாக்கு உரைக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும்.
ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையை இந்த சபையின் மீது, இந்த ஆன்லைன் சர்ச் மீது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்தில் உன்னுடைய ஜெயம் மனிதர்கள் கையில் இல்லை, ஆண்டவர் அதாவது சேனைகளின் கர்த்தர் கையில் இருக்கிறது. என்னுடைய வெற்றி யார் கையில் இருக்கிறது? என்னுடைய ஜெயம் யார் கையில் இருக்கிறது? அதாவது சேனைகளின் கர்த்தர் கையில் இருக்கிறது. உன்னுடைய வெற்றியும் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெற்றியும் மனிதர்கள் நிர்ணயிக்கிறது கிடையாதுங்க, அது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது. உன்னுடைய வெற்றியை அவர் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வெற்றியை அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தினால் அது வாய்க்கும் என்று வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் இந்த நேரத்திலும் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. நீ எதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிற? நீ எதற்கு ரெடியாகி கொண்டிருக்கிற? அதுக்கு நீ ரெடியாகு. அதுக்கான வெற்றியை நான் தருகிறேன். உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, உன்னால முடியாததை நான் பார்த்துக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்கு தத்தம் உனக்கு கொடுக்கிறார் என்ற தீர்க்க தரிசனத்தை மேல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை மேல அவர் பேசுறாரு. சேனைகளின் கர்த்தர் மேல பேசிக் கொண்டிருக்கிறாரு. உன்னால முடிஞ்சதை நீ பண்ணு, உன்னால முடியாது நான் பார்த்துக்கிறேன். யாரோ ஒருவருக்காக, யாரோ ஒருத்திக்காக அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். உன்னால் முடிந்ததை மட்டும் நீ பண்ணு, உன்னால் முடியாததை நான் பார்த்து கொள்கிறேன் என்ற சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கும் வருகிற நாட்கள்ல என்ற சத்தம் உங்க காதுகளில் தொனிக்க போகுது. உன்னால முடிஞ்சதை மட்டும் நீ பண்ணு, உன்னால முடியாத நான் பார்த்துக்கிறேன் என்று ஆவியானவர் உன் கூட பேசுறத நீ வரப்போற நாட்கள்ல கேட்பா என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஜனங்களை, என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நான் என்னுடைய சகோதர சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இவர்கள் மேலும் இவர்கள் குடும்பத்தில் மேலும் தங்குவதாக என்று சொல்லுகிறேன். ஹோரி பஷந்தரி கதலரல பஷந்தரி தோலோ. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இப்போ நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 118 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம், அந்த வசனத்தை நாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தள்ளைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என்ன சொல்ற வராரு ஆண்டவர்? என்ன சொல்ல வராரு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக? நம்முடைய சபைக்கு, நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு சேனைகளின் கர்த்தர் என்ன வாக்கு பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்று பார்க்க வேண்டும். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு, உன்னைய யாராச்சும் ஆகாதுன்னு தள்ளி விட்டுருப்பாங்க, உன்னை அற்பமாக பார்த்து உன்னை விட்டுருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இந்த கல்லு தான் நீ கல்லு, நீதான் அந்த கல்லு, நீதான் அந்த கல்லு, அற்பமா பார்த்த கல்லு நீதான், அற்பமா எண்ணப்பட்ட கல்லு நீதான், ஆகாதுன்னு தள்ளி வச்ச கல்லு நீதான். அந்த கல்லு என்ன ஆயிடுச்சுன்னா மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம், யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். சகோதரர்களால் துரத்தி விடப்பட்ட, சகோதரர்களால் குழிக்குள் தூக்கி போடப்பட்ட ஒரு மனநிலைமை யோசேப்பிற்கு.
அந்த மைண்ட் செட்டு, அந்த ஒரு சூழ்நிலை. யோசேப்பு குழிக்குள்ள போட்டாங்க, யோசேப்பை குழிக்குள்ள போட்டாங்க. யோசேப்புனால என்ன பண்றதுன்னு தெரியல. தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான் யோசேப்பு, ஆனால் குழிக்குள் தூக்கி போடப்பட்டான். ஆடைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டன, எல்லாம் போயிருச்சு யோசேப்பை விட்டு. ஆகாதுன்னு தள்ளி விட்டாங்க, ஆகாதுன்னு தள்ளி விட்டாங்க. அந்த சூழ்நிலையில இருக்கியா நீ? அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாயா? அநேகராலே ஒடுக்கப்பட்ட, அநேகராலே துரத்தப்பட்ட சூழ்நிலையில் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், நீதான் அந்த யோசேப்பு என்று நான் சொல்லுகிறேன். அநேகரால் ஒடுக்கப்பட்டு, அநேகரால் துரத்தப்பட்டு, அநேகராலே தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீதான் அந்த யோசேப்பு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதான் அந்த யோசேப்பு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளிவிட்டார்கள், யோசேப்பு ஆகாதுன்னு தள்ளி விட்டான். சகோதரர்கள்லாம் சேர்ந்து யோசேப்பு ஆகாதுன்னு குழிக்குள்ள தூக்கி போட்டானுங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எல்லார் கண்களுக்கும் அது ஆச்சரியமாயிருந்தது. யோசேப்பை ஆச்சரியமாக பார்க்கிற இடத்துல சகோதரர்கள் வந்து நின்றார்கள். அதே போல உன்னை தள்ளிவிட்டவர்களும், உன்னை ஒடுக்கினவர்களும், உன்னை புறம்பே தள்ளிவிட்டவர்கள் எல்லோரும் உன்னை ஆச்சரியப்படும் தக்க வகையில், உன்னை ஆச்சரியமா பார்க்கிற அளவுக்கு உன்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று சொல்கிறேன். இப்பொழுது சோதனைகள் வருகிறது, இப்பொழுது எனக்கு வேதனைகள் வருகிறது, எனக்கு கஷ்டங்கள் வருகிறது, எனக்கு துன்பங்கள் வருகிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறேன், நீதான் அந்த யோசேப்பு. நீதான் அந்த யோசேப்பு. உனக்கு கஷ்டம் வருதுன்னா யோசித்துக்கோ, நான் யோசேப்பு, நான் யோசேப்பு. உனக்கு கஷ்டம் வருதா? அப்ப நீ தான் அந்த யோசேப்பு. உன்னை தள்ளி விடுறாங்களா? அப்ப நீ தான் அந்த யோசேப்பு. உன்னைய குழிக்குள்ள தூக்கி போடுற ஒரு சூழ்நிலை வருதா? அப்ப நீ தான் அந்த யோசேப்பு. உன்னைய என்னதான் அவர்கள் படுகொலியில் போட்டாலும் சேனைகளின் கர்த்தர் இப்பொழுது வாக்குரைக்கிறார், உன்னை கண்மலையின் உச்சத்தில் அவர் நிறுத்த போகிறார். உன்னை படுகுழியில நிப்பாட்டுவாங்க, உன்னை படுகுழியில தூக்கி எறிவாங்க. நீ கீழே போற மாதிரி சூழ்நிலை வரும், நீ கீழே போய் கொண்டிருக்க மாதிரி சூழ்நிலை வரும், உன் காசுல சூழ்நிலை கீழே போய்க்கிருக்க மாதிரி வரும், உன் பிசினஸ்ல நீ கீழே போய்க்கிருக்க மாதிரி வரும், உன்னுடைய ஊழியத்துல நீ கீழே போய்க்கிருக்க மாதிரி வரும், உன் குடும்பத்துல நீ கீழே போய்க்கிருக்க மாதிரி வரும். ஆனா நான் உனக்கு சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் உனக்கு வாக்குரைக்கிறார், நீ கீழே போற மாதிரி சூழ்நிலை உனக்கு வந்தா நீ தான் அந்த யோசேப்பு. தாவீதை அப்படி பண்ணினார்கள். ஓரம் கட்டப்பட்ட தாவீது, ஓரம் கட்டப்பட்ட யோசேப்பு ஒரு நாள் தாவீதை அரசனாக மாற்றினார், ஒரு நாள் யோசேப்பை ஆளுநராக மாற்றினார். ஒரு நாள் தாவீதை அரசனாக மாற்றினார், ஒரு நாள் யோசேப்பை ஆளுநராக மாற்றினார். அதே தேவன்தான், அந்த தேவன்தான் இப்ப வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுடனும் என்னுடனும் இப்பொழுது வாசம் பண்ணுகிற தேவன் ஒரு நாள் இரவுல ஆளுநராக மாற்ற முடிந்த அவரால் உன்னை எப்படி இந்த சூழ்நிலையில் விடுவார் என்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நீ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்காக இறங்கி வருகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. உன்னை ஆகாது உங்க வீட்டில் தள்ளி இருக்கலாம், ஒரு சமுதாயத்தில் தள்ளி இருக்கலாம், நீ வேலை செய்யற இடத்துல தள்ளி இருக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் நீ ஆகாதவன், நீ ஆகாதவள் என்று சொல்லி உன்னை புறம்பே தள்ளி விட்டிருக்கான். ஆனால் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. தம்மிடம் வருகிறவர்களை அவர் சேர்த்து கொள்கிற தேவன்தான், அவர் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறார். அப்படியே அவர் தள்ளி விடுவார் என்றால் அவருடைய சமூகத்துக்குள் உன்னை தள்ளி விடுவார், அவருடைய பிரசன்னத்துக்குள் உன்னை தள்ளி விடுவார். அப்படிதான் தள்ளி விடுவாரே தவிர உன்னை ஆற்றுக்குள்ளோ உன்னை சேற்றுக்குள்ளோ அவர் தள்ளாத தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் உன்னை ஆற்றில், உன்னை சேற்றில், உன்னை குப்பையில், உன்னை புழுதியில் தள்ளி விடலாம்.
தள்ளிவிட்ட மனப்பான்மையில நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், தள்ளிவிட்ட நிலைமையில இந்த நேரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை தள்ளிவிட்டாலும் நான் உன்னை தள்ளிவிடாத தேவனாக இருக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குரைத்த தேவன். நீ இந்த நேரத்தில் கர்த்தரை தேடி, ஓ கர்த்தர் எனக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரா, கர்த்தர் என் கூட ஏதோ ஒரு வார்த்தையில ஈடுபட மாட்டாரா, கர்த்தர் என் கூட ஏதோ ஒரு வார்த்தையில பேச மாட்டாரா, ஓ எனக்கு ஒரு வார்த்தையை ஆறுதல் கொடுத்துறாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், சிங்க குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, உன் வீட்டில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்குரைக்கிறார். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப போகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. என் களஞ்சியத்தை பூரணமாக நிரப்புகிற தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி. நன்றி சொல்லுங்க. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் நன்றிகளை அவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றிய சொல்லு. அப்போ அவர் அற்புதம் பண்ணுறது வேகமாக பண்ணிடுவார், ஸ்பீடாக பண்ணுவார், சூப்பர் ஃபாஸ்ட்டில் பண்ணுவார் அற்புதத்தை. சூப்பர் நேச்சுரலாகவும் அவருக்கு அற்புதம் பண்ண தெரியும், சூப்பர் ஃபாஸ்ட்லேயும் அவருக்கு அற்புதம் பண்ண தெரியும் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அவர் சூப்பர் நேச்சுரலாக அற்புதம் பண்ணுவார்ன்றதால உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஃபாஸ்ட்டில் அற்புதம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் நினைத்தால் ஒரு செகண்ட்லேயும் அற்புதம் பண்ண முடியும். உன் வாழ்க்கை இந்த செகண்ட் வர ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த செகண்டுக்கு அப்புறம் மாறாது என்ன நிச்சயம்? உன் வாழ்க்கை ஒரு செகண்ட்ல மாறாது என்று என்ன நிச்சயம்? கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், சேனைகளும் கர்த்தரும் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கை இதே போல இதே நிலைமையில இருக்காது. அப்படி இருந்தா நீ யோசேப்பு கிடையாது, நீ தாவீது கிடையாது. நான் தாவீதின் வாழ்க்கையை மாற்றினவர், நான் யோசேப்பின் வாழ்க்கையும் மாற்றினவர். உன்னுடைய வாழ்க்கை அதே போல நிலைமையில் இருக்கிறதா? குடும்பங்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமை, வேலை செய்கிற இடத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இந்த செய்தி உன்னுடைய காதுகளில் வந்து பாய்கிறதா? நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆகாது என்று தள்ளி வைத்தவர்கள், உன்னை ஆகாது என்று தள்ளினவர்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஆச்சரியமாக கொண்டு வந்து நிறுத்த போகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஆகாதுன்னு உன்னை தள்ளி விட்டாங்க, நீ உருப்பிட மாட்டேன்னு உன்னை தள்ளி விட்டாங்க, உன்னை ஒதுக்கி இருப்பாங்க, உன்னை ஒடுக்கி இருக்காங்க. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை ஆச்சரியமாக நிறுத்துவேன். உன்னை படுகொலியில் தூக்கி எறிந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை எடுத்து கண்மலையின் உச்சியில் உன்னை நிறுத்த போகிறேன். நான் உன்னை எடுத்து அவர் உன்னை எடுத்து கண்மலையின் உச்சியில் நிறுத்துவாராம். ஸோ சூழ்நிலை மோசமா இருக்கு, சூழ்நிலை மோசமா இருக்கு. இந்த நேரத்தில் அவர்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அவர்களால் கொடுக்க முடியும், அவர்கள் கொடுத்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த சூழ்நிலையில அவர்கள் எனக்கு கொடுத்து இருந்தா நல்லா இருக்கும், அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும், அவர்களால் கொடுக்க முடியும் ஆண்டவரே, ஆனால் அவர்கள் கொடுக்க மனதாய் இராமல் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்க முடியும், ஆனால் அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. நான் பிரச்சனையில் இருக்கேன், நான் வேதனையில் இருக்கேன், நான் கஷ்டத்தில் இருக்கேன்.
அவர்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் காசு பண வசதிகள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். அவர்கள் நினைத்தால் என்னை ஒரு வார்த்தையில் பெரியவனாக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மகனே மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ புலம்பிக் கொண்டிருக்கிற மனுஷனை உயர்த்திடுவான், மனுஷனை மேலே கொண்டு போயிடுவான், மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா நான் மேலே போயிடுவேன், மனுஷன் எனக்கு கொடுத்தா நான் கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிடுவேன், நான் வெளியேறிடுவேன் இந்த பிரச்சனையிலேருந்து என்று புலம்பிக் கொண்டு அவர்கிட்ட நீ கொஸ்டின் கேட்டுக்கிருக்க, அவர்கிட்ட நீ கொஸ்டின் கேட்டுக்கிருக்க, மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் இது பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீ ஹெல்ப் கேட்டுக்கிருக்க. இந்த மனுஷனால கொடுக்க முடியும் ஆண்டவரே, இந்த மனுஷனால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு, ஆனா நீங்க ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அந்த மனுஷங்கிட்டையும் அந்த மனுஷங்கிட்டையும் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ற சிந்தனையில் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், என்ற சிந்தனையில் நீ பேசிக் கொண்டிருக்கிற என்ற சிந்தனை உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அவங்களால எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இந்த விஷயத்தில், ஆனால் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆண்டவர், நீர் அவர்கள் கூட பேசுறீங்களா இல்லையா? நீங்கள் அவங்க கூட இடைபடுறீங்களா இல்லையா? என்னை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? நான் எப்படிப்பட்ட பையன், நான் எப்படிப்பட்ட பொண்ணு என்று நீங்கள் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண அவர்களை அனுப்பிவிடும் ஆண்டவரே என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆண்டவர்கிட்ட. அன்பான மகளே மகனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லி காட்டி விடுவார்கள், அவர்கள் ஒரு காலத்தில் சொல்லி காட்டி விடுவார்கள், இந்த பிரச்சனையில் இருக்கும்போது நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த பிரச்சனையில் இருக்கும்போது நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கும் போது நான் தான் உனக்கு கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாங்க. ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் சொல்லி காட்டாத தேவனாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த நாள் முதல் நான் இதுவரை உனக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் சொல்லி காட்டினது கிடையாது. இதே போலதான் இந்த பிரச்சனை நீ இருக்கல, இந்த பண கஷ்டத்துல நீ இருக்கல, இந்த சுகர் மத்தியில, இந்த நோயின் மத்தியில, இந்த வியாதியின் மத்தியில நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, இந்த வேதனை மத்தியில நீ நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நிலைமையை என்னால் மாற்ற முடியும். இத்தனை நாட்கள் உன்னை இதைவிட பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்த எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க தெரியாதா என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இதைவிட பெரிய பிரச்சனை உனக்கு வந்திருக்கு, நினைத்து பார். கடந்து வந்த பாதைகளை மறந்து போகாது. ஆண்டவர் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான மகனே மகளே, ஆண்டவர் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார். இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உன்னை விடுவித்த எனக்கு இதிலிருந்து விடுவிக்க மாட்டேனா? என் மேல் உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் மேல ஏன் சந்தேகப்படுற? ஏன் மனுஷனை போய் ஹெல்ப் நாடுற? ஏன் மனுஷன் மேல தேடி ஓடுற? சேனைகளின் கர்த்தர்கிட்ட திரும்பு, உன் இதயத்தை அவர் பக்கம் திருப்பு. அவர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். சோ அது கர்த்தராலே ஆயிற்று. இங்க சொல்லி இருக்கலாம் ஆண்டவர், அது அந்த மனிதராலே ஆயிற்று அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா உனக்கு ஹெல்ப் பண்றது மனிதர்களுடைய திட்டத்துல கிடையாது. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கடவுளே நேரடியாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உன் பக்கத்துல இறங்கி வந்து, சொல் மகளே, உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டு கொண்டிருக்கிறார். நீ வாயை திறந்து அவர்கிட்ட உன்னுடைய பிரச்சனையை சொல்லு. நீ மனுஷங்க கிட்ட உன் பிரச்சனையை சொல்ற, உன்னுடைய எமோஷனல் மனுஷங்கிட்ட சொல்ற, உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய கவலைகளையும் நீ மனுஷங்கிட்ட சொல்ற. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சோ நீ மனுஷங்கிட்ட போனா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நீ இளைப்பாறுதல் கிடைக்கும் நினைச்சு மனுஷங்கிட்ட போற, ஆனா இளைப்பாறுதல் கிடைக்காது மகனே மகளே. உனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே இளைப்பாறுதல் தர முடியும். இந்த நேரத்தில் கூட
இத்தனை நாட்கள் நீ மனிதன் சைடு ஓடி இருக்கலாம். இத்தனை நாட்கள் உன் குடும்ப பிரச்சனையை மனுஷங்கிட்ட பேசியிருக்கலாம். இத்தனை நாட்கள் உன் கடன் பிரச்சனையை மனுஷங்கிட்ட பேசியிருக்கலாம். இத்தனை நாட்கள் உன்னுடைய சுகத்துல குறைவு இருக்கிறது, உனக்கு வியாதிகள் இருக்கிறது, உனக்கு நோய்கள் இருக்கிறது, உன்னுடைய குடும்ப சண்டைகளை மனிதனிடமும் மனுஷியிடமும் பேசி இருக்கலாம். அவர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். நான் உனக்கு ஒரு தேவனை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அவர் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஆறுதல் செய்கிறவர். ஸோ இந்த நேரத்தில் கூட அவர் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். மற்றவர்கள் உனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், மனிதர்கள் உனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், ஆனால் தேவன் உனக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஸோ அவர்கள் சொல்லி காட்டிடுவார்கள். என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லி காமிச்சிடுவாங்க. மனுஷனோட புத்தியே அந்த புத்தி தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லி காமிச்சிடுவான். நீ அந்த கஷ்டத்தில் இருந்தல, நான் உனக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணல, அது நான் தான் அந்த பணத்தை கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ அந்த கஷ்டத்தில் இருந்தல, நான் தான் உனக்கு அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டுறவேன் மனுஷன். ஆனா ஆண்டவர் உன்னைய மனுஷனுக்கு அந்த பெருமையை கொடுக்கவே மாட்டாரு. மனுஷனுக்கு அந்த பெருமையை ஆண்டவர் கொடுக்கவே மாட்டாரு. அவர் எடுத்துப்பார் அந்த பெருமையை. நீ தண்ணீர்ல நடக்கும்போது நான் உன் கூட இருந்தேன், நீ அக்கினியில நடக்கும்போது நான் உன் கூட இருந்தேன், நான் உன் கூட இருந்தேன், நான் உன் கூட இருந்தேன், நான் உன் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். நீ தண்ணீர்ல நடக்கும்போது அது உன் மேல புரளாது, நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று வாக்கு தத்தங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி மிகவும் பிடித்திருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. உன்னை ஆகாதுன்னு தள்ளி விடுறான். இந்த நேரத்தில் உன்னை தள்ளி விட்டு கொண்டிருக்கிறான். உன்னை எப்படா கலத்தி விடலான்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரும், கவலைப்படாதீர்கள் சகோதர சகோதரிகளே. உன்னை தள்ளி விட்டு விட்டார்கள் என்று கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் பக்கத்தில் வாங்க, அவரும் தள்ளி தான் விடுவார். ஆனால் மனுஷனை மாதிரி தள்ளி விட மாட்டாரு. அவர் சமூகத்துக்குள்ள தள்ளி விடுவார், உன்னைய அவர் பிரசன்ஸுக்குள்ள தள்ளி விடுவாரு. அந்த மாதிரி தேவன் நம்ம தேவன். அந்த மாதிரி தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. என்று சொல்ல வருகிறேன். Bashantari tolaralaba, ori bashantari kadalaralaba, bashantari tolarulo. ஆண்டவர் இப்பொழுது உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வாழ்க்கையில் உன்னை ஒதுக்கினவங்க, உன்னை புறம்பே தள்ளினவர்கள் எல்லோரும் ஒரு நாள் ஆச்சரியப்படுறத்தக்க ஒரு கல்லா உன்னை நிப்பாட்டுவார். உன் வீடுகளில் உன்னை ஒரு கல்லாக நிப்பாட்டுவார். உன் ஏரியாவில் நீ ஒரு கல்லாக இருப்ப, நீ அடையாளமாக இருப்ப. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே என்று வாக்கு பண்ணுகிற தேவன். இந்த நேரத்தில் நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நீ ஒரு நாளும் மறைந்து போக மாட்ட என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லி உங்களை இந்த சண்டே சர்வீஸுக்கு வாழ்த்தி வரவேற்கிற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு த நவீன் நேஷனல் சேனல். நம்முடைய சத்தியத்துக்கு நேராக வருவோம். நம்ம இன்னிலிருந்து ஒரு 4 வாரங்கள் தரிசனம் என்ற டைட்டிலில் ஒரு பிரசங்கத்தை நான் கொடுக்க இருக்கிறேன். தரிசனம்னா என்ன, தரிசனத்தை பற்றி நம்ம ஆழமாக சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்திலேருந்து அது துவங்குகிறது. தரிசனத்தை பற்றி நாம் பேச போகிறோம். தரிசனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தரிசனம்னா என்ன, இத்தனை நாட்கள் தரிசனம்னா என்ன, உனக்கு தெரிந்த தரிசனம் என்ன?
தரிசனம்னா என்னங்க? பொதுவாக ஒரு விஷயத்த தரிசனம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்கிறது தரிசனம், கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் இருக்கிறது தரிசனம். எதிர்காலம் என்னுடைய தரிசனம் அப்படின்னு நீ கேள்விப்பட்டிருப்ப, அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எதிர்காலத்தை தரிசனம் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது தவறு கிடையாது, அதுவும் சரியானது தான். நான் அவர்களை குறை கூறவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு தெரிந்ததை நான் கூறுகிறேன். அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு தெரிந்ததை நான் கூறுகிறேன். தரிசனம் என்பது என்றால் என்ன? தரிசனம் என்றால் என்ன? தரிசனம் என்பது எதிர்காலத்தை பார்ப்பது அல்ல. தரிசனம் என்பது எதிர்காலத்தை பார்ப்பது அல்ல. தேவன் நிகழ்காலத்தை, தேவன் பார்க்கிற கோணத்தை நிகழ்காலத்தில் பார்த்து கற்றுக்கொள்வது. ஸோ தரிசனம்னா என்ன? தரிசனம்னா எதிர்காலத்தை மட்டும் பார்ப்பது அல்ல, எதிர்காலத்தை மட்டுமே பார்ப்பது அல்ல தரிசனம். தேவன் பார்க்கிற கோணத்தில் நிகழ்காலத்தை பார்க்க கற்றுக்கொள்வது தரிசனம் எனப்படுகிறது. ஸோ தரிசனத்தை நீ எதிர்காலத்தை மட்டும் பார்க்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற, ஆனால் தேவன் உன்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் எந்த கண்ணோட்டத்தில் உன்னை பார்க்கிறாரு என்ற ஒரு நிகழ்காலத்தில், இப்படி இப்போ பிரசன்ட்ல நீ இருக்க தெரியுமா? இது ஒரு தரிசனம். தேவனுடைய எப்படி பார்க்கிறாரு அப்படின்றத நீ புரிந்து கொள்ற தெரியுமா? அது தரிசனம். அது எதிர்காலத்தில் செயல்படுறது கிடையாது, நீ நிகழ்காலத்தில் செயல்படுவது தரிசனம் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தரிசனம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. தரிசனம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள். நான் தரிசனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் செய்திக்குள்ள வந்துவிட்டேன். தரிசனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். தரிசனம் என்பது எதிர்காலத்தை மட்டும் பார்ப்பது அல்ல, தேவன் பார்க்கிற கோணத்தில் நிகழ்காலத்தை பார்க்க கற்றுக்கொள்வதும் தரிசனம் எனப்படுகிறது. ஸோ தரிசனம்னா இதுதான். எதிர்காலத்தை மட்டும் பார்ப்பது தரிசனம் கிடையாது. சகோதர சகோதரிகளே, இத்தனை நாட்கள் உங்கள் மனக்கோட்டைகளில், உங்கள் மனதில் நீங்கள் கட்டி வைத்திருந்த, பிசாசு கட்டி வைத்திருந்த அந்த அரண்களை நான் இந்த செய்தியின் மூலமாக உடைக்கிறேன். உன்னுடைய தரிசனம் எதிர்காலத்துக்கு மட்டுமல்ல, நிகழ்காலத்திற்கும் உன்னுடைய தரிசனம் இருக்கிறது என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். தரிசனம்னா எதிர்காலத்துக்கு மட்டும் கிடையாது, அது நிகழ்காலத்தில் நடக்கிற ஒன்று. தரிசனம் எதிர்காலத்தில் நடக்கிறது மட்டும் இல்லை, நிகழ்காலத்தில் நடக்கிறதும் தரிசனம் தான் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். நம்ம இப்போ தரிசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். தரிசனம்னா என்ன? தரிசனத்துக்கான கீவேர்ட்ஸ் என்ன? தரிசனத்துக்கான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எசேக்கியல் 1ஆம் அதிகாரம், எசேக்கியல் 1ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். எசேக்கியல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒன்றாம் வசனத்தில் கடைசி லைனை மட்டும் வாசிக்கிறேன். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட்டன, நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். ஸோ என்ன தரிசனத்தை கண்டாரு? எசேக்கியேல் என்ன தரிசனத்தை கண்டாரு? அவர் என்ன தரிசனத்தை பார்த்தாரு என்றதை பார்ப்போம். 10ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், அவர்களுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்திலும் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தின் 4 எருது முகமும் கழுகு முகமும் ஆகியிருந்தன. ஸோ ஒரு 4 முகத்தை பார்க்கிறாரு எசேக்கியேல், தரிசனம் காண்கிறார். அதில் 4 முகங்களை அவர் பார்க்கிறார். அதில் வலது பக்கத்தில் மனுஷ முகம், சிங்க முகம், இடது பக்கத்தில் எருது முகம், கழுகு முகம். இப்பொழுது இதை நான் 4 வாரமாக பேச விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நான் என்ன பேச போகிறேன் என்றால், மனித முகத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். அடுத்த வாரத்தில் நான் என்ன பேச போகிறேன்? சிங்க முகத்தை பற்றி பேச போகிறேன். அதுக்கு அடுத்த வாரத்தில் என்ன பேச போகிறேன்? எருது முகத்தை பற்றி நான் பேசவிருக்கிறேன். இது ஒரு ஆழமான சத்தியமாக நான் பேச எடுத்திருக்கிறேன். இதற்கான டைட்டில் தரிசனம் என்ற தலைப்பில் நான் உங்களுடன் இடைபெறுகிறேன். ஸோ கடைசி வீக்கில் என்ன பேச போகிறேன்னா, கழுகோட முகத்தை பற்றி நான் பேச போகிறேன். கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4 முகங்களையும் ஒன்றா வச்சு ஒரு மெசேஜ்,
அப்படி ஒரு மெசேஜ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன முகத்தை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுமாக மனித முகத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ தேவனுடைய சாயலை மீட்டெடுக்கும் மனிதன். ஸோ எசேக்கியேல் சும்மா ஏதோ ஒரு தரிசனத்தை பார்க்கல, இது தேவன் தந்த தரிசனம். தேவன் எசேக்கியேலுக்கு இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை எசேக்கியேல் பார்க்கிறார். அந்த தரிசனம் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு வருது, மனுஷ முகம் வருது. மனுஷனா என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கினார். அந்த மனுஷனோட சாயலை திரும்பவும் கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷனோட சாயலை கொண்டு வா. அவன் மரணத்தை ருசி பார்க்காதவன். நீ ஏன் மரணத்தை ருசி பார்த்து கொண்டிருக்கிற? அவனுக்கு வியாதிகள்னா என்னன்னே தெரியாது. நீ ஏன் வியாதிகளோட இருக்க? அந்த ஏதேன் தோட்ட அனுபவத்துக்குள்ள திரும்பவும் உன்னை கொண்டு வருகிற தேவன் இந்த நேரத்தில் இந்த தரிசனத்தை பற்றி பேசி உன்னை ஏதேன் தோட்ட அனுபவத்திற்குள் அவர் கொண்டு வருவாராக. உன்னை ஏதேன் தோட்ட அனுபவத்துக்குள்ள அவர் கொண்டு வர்றதுக்கு தான் அவர் மனுஷ முகத்தை காட்டுறாரு. ஃபஸ்ட்டு என்ன முகத்தை காட்டுறாரு? நீ ஃபஸ்ட்டு மனுஷனா மாறுடா. மனுஷனா மாறு. மனுஷனா யாரு? ஆதாம். ஆதியில் ஒருத்தவன் அந்த பழத்தை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருந்தால, பழத்தை கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இருந்தான்ல, அந்த மனுஷனா மாறு. அவனுக்கு வியாதினா என்னன்னு தெரியாது, அவனுக்கு மரணம்னா என்னன்னு தெரியாது. அவன் செழுமையான மனுஷனாக இருந்தான். அவனுக்கே 4 நதி ஓடிச்சு, அவனுக்கு 4 நதி ஓடிச்சு. ஸோ தேவன் சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க மாட்டார். ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்தார்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அவர் மனித முகத்தை காட்டினார்னா அந்த மனுஷ முகம்னா என்னன்னா, நீ மனுஷனா மாறு, நீ மனுஷனா மாறணும். என்ன நான் மனுஷனாக தான் இருக்கேன், இதுக்கு மேலே எப்படி நான் மனுஷனாக மாறணும்? இதுக்கு மேலே நான் எப்படி மனுஷனாக மாற முடியும்? நான் மனுஷனாக தான் இருக்கேன், இதுக்கு மேலே நான் எப்படி மனுஷனாக மாற முடியும் என்று கேட்டுக்கொண்டிருக்க ஒன்றை பார்த்து நான் சொல்கிறேன், நீ ஆதியில் இருந்த மனுஷனாக இருந்தால், நீ ஆதியில் ஒரு மனுஷனாக இருந்தல, அப்படி இருந்திருந்தா உன்னை வியாதி அட்டாக் பண்ண முடியாது. இப்போ ஏன் வியாதிப்பட்டு படுத்திருக்க? உன்னை கடன் அட்டாக் பண்ண முடியாது. அந்த காலத்தில் 4 நதி ஒருத்தனுக்கு ஓடிச்சு. இந்த நேரத்தில் ஏன் கடனில் இருக்க? மனுஷனா மாறு, மனுஷனா மாறு. மனித முகத்தை அவர் காட்டுவதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. மனுஷனா மாறு, மனிதனாக மாறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு கடன் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு வியாதிகள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். உனக்கு மரணம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதேன் தோட்ட அனுபவத்திற்கு திரும்ப வா என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ சும்மா எதையும் ஒன்று சொல்லலைங்க. முக்கிய வசனங்கள், முக்கிய வசனம் என்ன? இது கீழர்ஸ் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சேனைகளின் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணு பெண்களாக அவர்களை சிருஷ்டித்தார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? சாயல், தேவனுடைய சாயலுக்கு வா திரும்ப என்று அவருடைய சாயலுக்கு உன்னை அழைக்கிறார். இந்த தரிசனம் என்ற தொடரில் அவருடைய சாயலுக்கு உன்னை அழைக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உன்னை அழைக்கிறாராம், அவருடைய சாயலுக்கு வா, திரும்பி நீ ஒரு ஆள்ற இடத்துக்கு வா. மனுஷன் என்ன சாதாரண மனுஷன் கிடையாது, இது எல்லாத்து மேலேயும் ஒரு ஆளுகை உடைய மனுஷனுக்கு வா. இப்ப எல்லாத்துக்கும் கீழேயும் மனுஷன் இருக்கான், வியாதிக்கு கீழே மனுஷன் இருக்கான், மரணத்துக்கு கீழே மனுஷன் இருக்கான், கடனுக்கு கீழே மனுஷன் இருக்கான். ஆனா ஆண்டவர் உன்னை டிசைன் பண்ண விதம் அப்படி கிடையாது. ஆண்டவர் உன்னை டிசைன் பண்ண விதம் அப்படி கிடையாதுங்க. ஆண்டவர் உன்னை அப்படி டிசைன் பண்ண கிடையாது. ஆண்டவர் உன்னை எல்லாத்துக்கும் மேலே ஆளுகை செய்கிற மனுஷனாக தான் உன்னை டிசைன் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்கிற நபராகத்தான் உன்னை டிசைன் பண்ணியிருக்காரு. நீ ஏன் கடனுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளுகிற? நீ ஏன் வியாதிக்குள்ளே போய் சிக்கிக்கொள்கிற? நீ ஏன் மரணத்துக்குள்ளே போய் சிக்கிக்கொள்கிற? அதனால தான் நான் ஒரு மனித முகத்தை காண்பிக்கிறேன்.
அவர் மனுஷன் முகத்தை காமிச்சதுக்கு அடையாளம் என்னன்னா, அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்தான்ல, அந்த பழத்தை கடிப்பதற்கு முன்பாக இருந்த ஆதாம், அந்த ஆதாமோட நிலைமைக்கு திரும்பவும் வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஸோ அந்த நிலைமைக்கு நீ வரணும். அந்த நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், இப்பொழுது அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் வேலையிலாக, இந்த தரிசனம் என்ற தொடரின் வேலையில் உன்னை அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த தரிசனம் என்ற தொடரின் நேரத்தில் உன்னை திரும்பி ஏதேன் தோட்ட அனுபவத்திற்குள் அழைக்கிறார். உன்னுடைய அனுபவம் வறண்ட பாலைவரணம் அனுபவமாக இருக்கிறது, வறண்டு போய் கிடக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. திரும்ப உன்னுடைய வாழ்க்கை இந்த செய்தியின் மூலமாக செழிப்படையட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டான் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும். மனுஷன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பது எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஸோ தேவன் மனிதனை சாதாரணமாக படைக்கவில்லை, தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்திலையும் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார் என்பது உனக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம், தெரிந்த ஒரு காரியம். அதை நீ நன்றாக விசுவாசிக்கிற ஒரு நபர், இந்த செய்தியை கேட்கிற நபர். ஸோ எது இந்த சாயலை கெடுத்தது? எது இந்த சாயலை கெடுத்தது? பாவம், கீழ்ப்படியாமை, சொல் பேச்சு கேளாமை இந்த இந்த சாயலை கெடுத்து போட்டது. ஸோ அந்த பாவம் இந்த சாயலை கெடுத்து போட்டுருச்சு. ஆதாம் பாவம் செய்த போது தேவ மகிமையை இழந்து போயிட்டான். ஆதாம் எப்ப பாவம் செய்தானோ, ஆதாம் எப்ப அந்த பழத்தோட தேவன் சொன்ன பழத்தை அவன் புசித்தானோ, அப்பொழுது தேவனுடைய மகிமையை அவன் இழந்து போயிட்டான். அந்த மனுஷ சாயலை அவன் இழந்து போயிட்டான். தேவன் இப்பொழுது உன்னை அழைக்கிறார். அவர் திரும்ப உன்னை ஏதேன் தோட்டத்திற்கு அழைக்கிறார். திரும்ப அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கைக்கு அழைக்கிறார். உன்னுடைய அதிகாரங்கள் எங்கே? உன்னுடைய அத்தாரிட்டி எங்க போச்சு? அது ஏன் வியாதிகள் கீழே இருக்க? ஏன் மரணத்துக்கு கீழே இருக்க? ஆதாம் மரணத்தை பார்க்காதவனாக இருந்தான். அப்பொழுது மரணம் என்னன்னே தெரியாது. மனிதன் தேவனை விட்டு தூரமானான். அந்த பழத்தை சாப்பிட்டனால, அந்த சொல் பேச்சு கேளாமையினால மனுஷன் தேவனை விட்டு ரொம்ப தூரமானான். அந்த ஒரு விஷயத்துல தூரமாயிருச்சு, எல்லாமே தூரமாயிருச்சு. உன்னுடைய சுகம் தூரமாயிருச்சு, உன்னுடைய பொருளாதாரம் தூரமாயிருச்சு, எல்லாமே தூரமாயிருச்சு. ஏன் தூரமாச்சு? சொல் பேச்சை கேளாமை. ஆண்டவர் சொன்ன இடத்துல நீ இல்லை, ஆண்டவர் சொல்ற விஷயத்தை நீ பண்ணல, அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருக்க என்று ஆண்டவர் உனக்கு வலியுறுத்துகிறார். திரும்ப அவர் சித்தத்துக்கு நேராக கடந்து வா, திரும்ப அவருடைய வார்த்தையை கேள், அவருடைய கட்டளையை கவனி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நடந்துருச்சுங்க, இதெல்லாம் நடந்துருச்சு. மனுஷன் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். அந்த பாவம் செஞ்சதால தேவ மகிமையை இழந்து போயிட்டான். மனுஷன் அந்த இழந்து போயிட்டான். இப்போ என்ன ஆச்சு? கிறிஸ்து அந்த சாயலை மீண்டும் கொடுக்க வந்தார். எந்த வசனத்தில் வந்தார் தெரியுமா? இருங்க, நான் சொல்றேன். ரோமர் 8 அதிகாரம் 29 வசனம். ரோமர் 8 அதிகாரம் 29 வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவருமாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அந்த சாயலை திரும்பவும் ஏசப்பா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார் என்பது இந்த வசனத்தில் திட்டவட்டமாக தெரிகிறது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். அந்த அதிகாரம் திரும்ப உனக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் உனக்கு முன் குறித்திருக்கிறார் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இன்னும் நீ அந்த பண பிரச்சனை கீழே இருக்க இந்த வசனத்தை பார், இந்த வசனத்தை கவனி, இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணு.
சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். உன்னை அவர் முன் குறித்திருக்கிறாரே. இந்த சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு உன்னை முன் குறித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த செய்தி உங்களுக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. மனுஷன் இருக்கான். மனுஷன் ஒரு பாவம் செஞ்சனால தேவனை விட்டு தூரமா போயிட்டான். மனுஷன் பாவம் செஞ்சனால தேவனை விட்டு தூரமாக சென்றான். மனுஷன் பாவம் செய்தனால தேவ மகிமையை இழந்து போனான். திரும்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த சாயலை திரும்பவும் மீட்டு கொண்டு வந்தார். அதற்கான வசனம் தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 29 வசனத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் உன்னை முன் குறித்திருக்கிறார். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக உன்னை முன் குறித்திருக்கிறார். ஒப்பாய் இருப்பதற்கு உன்னை முன் குறித்திருக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலே தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். முக்கியமான வார்த்தை, அந்த சாயலாகத்தானே, அந்த சாயலாகத்தானே. அவருடைய சாயல் தான், அவருடைய சாயல் தான். நீ அவருடைய சாயலாக இருக்கிற. தரிசனம் 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 சொல்லி தரிசனத்தை பின்னாடி ஓடாத. தரிசனம்னா என்ன தெரிஞ்சுக்கோ. தரிசனம்னா அவருடைய சாயல்ல நீ இருக்கிறது. ஒரு தரிசனம் என்பதை தெரிந்து கொள். சும்மா ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்காரு, அந்த தரிசனத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை தீர்க்கதரிசியாக மாற்றுவதற்கு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், அந்த தரிசனத்துக்கு பின்னாடி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை அப்போஸ்தலராக மாற்றுறதுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அந்த அப்போஸ்தலராக நான் மாறுறதுக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி நீ ஓடாத. ஃபர்ஸ்ட் நீ அப்போஸ்தலனாகவும் மாற வேணாம், நீ தீர்க்கதரிசியாகவும் மாற வேணாம். நீ ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறுடா. மனுஷனா மாறு. நீ அப்போஸ்தலனாகவும் மாற வேணாம், தீர்க்கதரிசியாகவும் மாற வேணாம். நீ ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறு. நீ ப்ராஃபட்டும் கிடையாது, நீ அப்போஸ்தலும் கிடையாது. You are a human being. You are a human. அவருடைய சாயல், அவருடைய சாயல் உன்கிட்ட வெளிப்படணும். அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர், அதுக்கப்புறம் தான் போதகர், அதுக்கப்புறம் தான் சுவிசேஷகர், அதுக்கப்புறம் தான் மேய்ப்பர். ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறு, அதுக்கப்புறம் ப்ராஃபட்டா மாறலாம். ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறு, அதுக்கப்புறம் அப்போஸ்தலா மாறலாம். ஃபர்ஸ்ட் மனுஷனா இரு, மனுஷனா இரு. அதுதான் தரிசனம். மனுஷன்னா என்ன, மனுஷன்னா என்ன சொல்ல வருகிறேன். ஓரி பஷந்தரி கதலரலப, ஓரி பஷந்தரி கதலரலபரலப, ஓரி பஷந்தரி தொலரலபரலஷந்தரி கதலரலப. ஓ, மனுஷன்னா ஒரு அன்பு, ஒரு உணர்வு. அன்பாக இரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீயும் அன்பாகத்தான் இருக்க வேண்டும். அதை நான் உனக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். தரிசனத்துக்கு பின்னாடி ஓடாத, அன்புக்கு பின்னாடி வா. தரிசனம் உன்னை தேடி ஓடி வரும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். ஸோ மனுஷனா என்னங்க, மனுஷனா என்ன? தேவனுடைய சாயல், பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு இரக்கம், ஞானம், அன்பு, எல்லாமே தான் எல்லாமே தான் மனுஷன். மனுஷன்ல என்ன உணர்வு இருக்குது? சென்டிமெண்ட் இருக்கு, உணர்வு இருக்கு, அன்பு இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாமே இருக்கு மனுஷங்கிட்ட. தேவனுடைய சாயல் இருக்கு. நீ ப்ராஃபட்டு, நீ அப்போஸ்தலரு, நீ இது
மேய்ப்பரு, நீ போதகரு, நீ சுவிசேஷகரு அப்படின்னு சொல்றல, நான் தேவனுடைய சாயல் என்று நீ சொல்லுவாய் ஆகில், இப்பொழுது நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஆதி மேன்மைக்கு நான் திரும்பவும் கொண்டு செல்லப்படுகிறேன் என்று நீ உரைக்கும் போது உன்னை தேடி தரிசனங்கள் வரும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ தரிசனத்தை தேடி ஓட தேவையில்லை. உன்னை தேடி தரிசனங்கள் கடந்து வரும். எப்பொழுது கடந்து வரும்? நீ தரிசனத்தை தேடி ஓடாதே. நீ மனுஷனாக மாறும்போது, நீ அன்பாக இருக்கும்போது, நீ இரக்கமாக இருக்கும்போது உன்னை தேடி தரிசனங்கள் கடந்து வரும் என்று நான் சொல்கிறேன். ஓரி பஷந்தரி தொலரோ, ஓரி பஷந்தரி கதலரல. ஸோ கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுறது, உன்னுடைய ஜெபம் இந்த வாரம் எப்படி இருக்கணும்னா, இந்த வாரம் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்கணும் உன்னுடைய ஜெபம்? ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணு. ஓ ப்ரேயர் பாயிண்ட்ல இதையும் சேர்த்துக்கோ. தரிசனம் உன்னை தேடி வரணும்னா அவருடைய இருதயம் உனக்குள்ள இருக்கணும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். தரிசனம் உன்னை தேடி வரணும்னா அவருடைய இருதயம் உனக்குள் இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ முடிவாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்ற ஜெபத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நீ தரிசனத்தை தேடி ஓட தேவையில்ல. மனுஷனாக மாறு. தரிசனம் ஒன்றை தேடி ஓடி வரும் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஸோ தரிசனத்தை தேடி நீங்கள் இவ்வளோ நாள் ஓடி இருக்கலாம். தரிசனம் என்பது எதிர்காலத்தை மட்டும் பார்ப்பது அல்ல, தேவன் பார்க்கிற கோணத்தில் நிகழ்காலத்தை பார்க்க கற்றுக்கொள்வது தரிசனம் எனப்படும். இது முக்கியமான சத்தியம். இது ஒரு முக்கியமான சத்தியம். நிறையா மக்களுக்கு தெரியல. தரிசனம்னா எதிர்காலம்தான். எதிர்காலத்தில் அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன், இதாக போகிறேன், அதாக போகிறேன், இதுதான் தரிசனம் சொல்லிட்டு அந்த தரிசனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தரிசனத்தை உங்கள் பின்னாக வர வையுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிவாக நான் ஒன்று சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். நான் எப்படி ஆசைப்படுறேன்? தேவன் உன்னை மாற்ற விரும்பவில்லை. நீ இருக்கிற மாதிரியே இரு. தேவன் உன்னை மாற்ற விரும்பவே இல்லை. அவர் உன்னை முதலில் நினைத்தபடி மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். தேவன் உன்னை மாற்ற விரும்பலை. நீ பாவத்தில் இருக்கியா, இருந்துக்கோ. நீ கெட்டது தான் பண்ணுறியா, பண்ணிக்கோ. என்ன வேணா பண்ணிக்கோ. தேவன் உன்னை மாற்ற விரும்பல. தேவன் என்ன விரும்புகிறான்னு தெரியுமா? அவர் உன்னை முதலில் நினைத்தபடி மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். அதுதான் தரிசனம். தரிசனம்னா என்ன? நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறது தரிசனமா? கிடையாது. நான் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது தரிசனமா? கிடையாது. எது தரிசனம்? தேவன் உன்னை மாற்ற விரும்பவில்லை. நிறைய பேருக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். தரிசனம்னா என்ன நான் புரிய வைக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். தரிசனம்னா தேவன் உன்னை மாற்றுறது கிடையாது. தரிசனம் தேவன் உன்னைய அவர் முன்னாடி உன்னை உண்டாக்கினார்ல, ஆதாம் உண்டாக்கினார்ல, அதை திரும்பி உருவாக்குறார் உன்னைய வைத்து. அவர் உன்னை முதலில் நினைத்தபடி மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். தேவன் உன்னை உருவாக்க விரும்புகிறார். அதுதான் தரிசனம் என்று சொல்லி இந்த முதல் வார செய்தியை முடிக்கிறேன்.
ஸோ திரும்பவும் சொல்கிறேன், தேவன் உன்னை மாற்ற விரும்பவில்லை. தேவன் உன்னை மாற்ற விரும்பவில்லை. அவர் உன்னை முதலில் நினைத்தபடி மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். தேவன் உன்னை மாற்ற விரும்பலை. அவர் உன்னைய முதல்ல நினைச்ச மாதிரி உருவாக்க விரும்புகிறார். இதுதான் தரிசனம். தரிசனம் என்பது என்ன? தரிசனம் என்பது என்ன? புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. தரிசனம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தரிசனத்தையே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த காலத்தில் தரிசனத்தை தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. எதிர்காலத்தில் நடப்பது தான் தரிசனம் என்று புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மனநிலைமையை, அந்த மனப்பான்மையை இந்த நேரத்தில் நான் உடைக்கிறேன். பிசாசு கட்டி வைத்திருந்த அந்த கோட்டைகளை, அந்த அரண்களை நான் உடைத்து தரமட்டமாக்கிறேன். எரிகோ செவர்கள் போல எழும்பி இருக்கலாம். அந்த எரிகோ செவர்களை நான் உடைக்கிறேன். தரிசனம் என்பது எதிர்காலத்தை மட்டும் பார்ப்பது அல்ல. தேவன் பார்க்கிற கோணத்தில் நிகழ்காலத்தை பார்க்க கற்றுக்கொள்வது தரிசனம் என்று சொல்லி நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தரிசனம், மனுஷன் முகத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்திக்கணும் ஆண்டவரே. மனுஷன்னா யார்? மனுஷன் யார் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டான்? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான் மனுஷன். ஒரு பாவம் வந்தது. அந்த பாவத்தின் மூலமாக உங்களை விட்டு நாங்கள் தூரமானோம். திரும்பி எங்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்து உங்களுடன் சாயலாக இணைத்தீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெரிய பெரிய அதிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மனுஷனாக மாற வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த நேரத்தில் எங்களுக்கு போதித்தீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதருடைய அன்பு எங்களுக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீங்களும் அன்பாகவே இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம அடுத்த புதன்கிழமை சந்திப்போம். புதன்கிழமை வேறு டாப்பிக்கில் நான் பேச விரும்புகிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் திரும்பி சிங்கத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். சிங்க முகம் பற்றி பேச போகிறேன். 4 வாரத்துக்கு நான் செய்தி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த தரிசனம் என்ற டைட்டிலில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 4 பார்ட்டாக வரும். கடைசியில் தரிசனங்கள் அந்த 4ஐயும் சேர்த்து வச்சு மொத்தமாக பேசி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். அழகான வசனம் கூட ஒன்று இருக்குங்க. அழகான வசனம் கூட ஒன்று இருக்குது. விதையுங்கள், விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதைக்க கற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் விதைக்கும் போது பணக்காரர்களாக மாறுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விதையுங்கள், ஆவிக்குரிய நன்மையை அடையுங்கள். விதைக்கும் போது பணக்காரர்களாக மாறுகிறீர்கள். ஏசாயா 30:23 சொல்கிறது, அப்பொழுது நீ நிலத்தின் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தில் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டிமாய் இருக்கும். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் ஸ்தலத்தில் மேயும் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் முக்கியமான வார்த்தைங்க, உன் விதைக்கு அவர் மழையையும், விதைக்கு நீ விதைக்கும் போது அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ விதைக்கும் போது உன்னை அவர் பெருக பண்ணுகிறார். ஈசாக்கு அவர் சொன்ன தேசத்தில் விதைத்தான். அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்தான். அவர் சொன்ன இடத்துல நீ விதைக்க கற்றுக்கோ. ஃபஸ்ட்டு நீ விதைக்க கற்றுக்கோ. இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், இந்த சத்தியம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், நீங்கள் இந்த ஊழியத்தில் விதையுங்கள் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்கள் விதைக்கும் போது ஆண்டவர் உங்கள் ஆசீர்வதிக்கிறார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.